ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி நான் சொன்ன அந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் ஆகி நிறைய பேர் அந்த வழிபாடு செஞ்சாங்க. நான் கோவில்களுக்கு போகும்போது அல்லது ஏதாவது திருமணத்துக்கு போகும்போது என்னை சந்திக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பேசின அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வீடியோ பார்த்து நாங்கள் அந்த வழிபாடு செஞ்சோம், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் நான் அனுப்பினேன், நாங்கள் எல்லோரும் போய் இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஊரில் பெருமாள் கோவிலில் உங்களுடைய விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னு. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எப்போன்றதை சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பிப்ரவரி மாதம் 13 வருது. ஒரு வருஷத்தில் 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. யாரெல்லாம் இந்த 4 நாட்கள் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பொருளாதார உயர்வு கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நமக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள்னு சில வழிபாடுகள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு. அதனால் பிப்ரவரி 13 மாசி 1 முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுங்க. பெருமாளை வழிபட்டால் என்ன கிடைக்கும்னு ஆழ்வார் பாடுறாரு பாருங்க. ரொம்ப அழகாக பெரியாழ்வார் சொன்னார், நெய்யிடை நல்லதோர் சோறும். நாமெல்லாம் சாப்பாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா? ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், நெய்யிடை நல்லதோர் சோறும். நெய்க்கு நடுவில் தான் சாப்பாடு இருக்குமா. நெய் விற்கிற விலையில் நெய்லாம் வாங்க முடியுதா நீங்கள் பாருங்கள். அப்போது நெய்க்கு நடுவில் சாப்பாடுனா எந்த அளவுக்கு வளம், அதை தான் சொல்கிறார். நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும். எப்பவும் பெருமாள் பக்கத்திலேயே இருந்து அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம். அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடும் காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சந்தனம் தந்து என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு. இதுதான் பாட்டு. என்ன சொல்கிறார்? நெய்க்கு நடுவில் சாதம் இருக்கும், அப்படி சாப்பாடு. தாம்பூலம் வேணுமே, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடும். கழுத்தில் என்ன நகையெல்லாம் போடுவோம்? ரெட்டவடை சங்கிலி, செயின், ஆரம், நெக்லஸ், இதெல்லாம் கழுத்துக்கு பூனொடும். ஆழ்வார் பாடுறார். காதுக்கு குண்டலமும். காதில் என்னெல்லாம் போடுவோம்? தொங்கட்டான், ஜிமிக்கி, தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வ வளம். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் பெருமாள். அதை விட கடைசி வரியில் சொன்னார், கருடன்னு பேர் சொல்லலை, பையுடை நாக பகை கொடியான் அப்படின்னாரு. எதிரி தொலை ரொம்ப இருக்கா, அதுவும் நீங்கி போகும். யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சாப்பாடு, நெய்க்கு நடுவில் சாப்பாடு, அந்த அளவுக்கு வழமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நல்ல செல்வ வளம் கிடைக்கும், எதிரியே இல்லாத நிலை உருவாகும் என்று ஆழ்வார் பாடுகிறார். பணத்துக்காக தானே நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பணம் கிடைப்பதற்காக, நம்முடைய பொருளாதார உயர்வுக்காக, செல்வ வளம் கிடைப்பதற்காக பிப்ரவரி 13 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்துக்கு உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் நடை திறக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது காலையில் 10 மணி வரைக்கும் தான். 10:30 வரைக்கும் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணலாம். காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு உங்களால் எப்போ போக முடியுதோ அப்போ போங்க. கையில் 27 பூ வச்சுக்கணும் நான் சொன்னேன்ல இதுக்கு முந்தின பதிவுகள். அது ஏன் தெரியுமா? நம்ம பிரகாரத்தை கொடிமரத்தோடு சேர்த்து வலம் வந்த பிறகு
ஒவ்வொரு சுற்றுக்கும் கணக்கு வைக்கிறதுக்காக ஒரு பூவை நம்ம கொடிமரத்துக்கிட்ட வைக்கிறோம். எத்தனை சுற்று சுற்றணும்னு மறந்துடுவோம்ல, அப்படி மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கையில் நம்ம 27 பூவை வச்சுக்கிட்டு சுற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி பூ இல்லைன்னா சுற்றக்கூடாதா, அந்த வழிபாடு பண்ணக்கூடாதா, அது தப்பாயிருமானா நிச்சயமாக கிடையாது. அது ஒரு கணக்குக்காக தான். கையில் 27 பூ வச்சுக்கோங்க. கொடிமரத்தோடு சேர்த்து பிரகாரத்தை வலம் வந்த பிறகு ஒரு பூவை வைங்க. அடுத்து 2வது சுற்று முடிந்த பிறகு 2வது பூ, 3வது சுற்று வலம் வந்த பிறகு 3வது பூ, இப்படி 27 பூவையும் வைத்த பிறகு பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் பிரகாரத்தை வலம் வருகிற போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளினுடைய நாமங்களை சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ர நாமத்திலேருந்து நான் உங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நாராயணா நாராயணான்னு சொன்னால் என்னெல்லாம் கிடைக்கும்னு ஆழ்வார் பாடினார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு பாடினார் திருமங்கையாழ்வார். அந்த நாராயணான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே பிரகாரத்தை வலம் வந்து பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுங்க. நல்ல மனமுருகி வேண்டிக்கங்க. செல்வ வளத்தை கொடுப்பா. பணத்துக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? எங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வு வேணும். நியாயமாக எங்கள் உழைப்பின் மூலமாக நாங்கள் பொருளாதார ரீதியாக மேலே வரணும். அதுக்கு நீ எங்களுக்கு வழிகாட்டு. பணத்துக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்திர நிலைமையில எங்களை வச்சிடாத. எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய வம்சம் நல்ல செல்வ வளத்தோடு இருக்கணும். கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும். நிறைய தங்கம் சேரணும்னு மனசார வேண்டிக்கங்க. பெருமாள் நமக்கெல்லாம் செல்வ வளத்தை கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடியவர். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கங்க. வீட்டுக்கு வரும்போது கல் உப்பும் மஞ்சள் தூள் பாக்கெட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. ஒரு நாள் முழுக்க அது பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த நாள் நாம் அதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு. ஒரு வருடத்தில் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டையும் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வருஷம் நம்ம என்ன நிலைமையில இருந்தோமோ அதை விட ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வும் செல்வ வளமும் பெருமாள் தாயார் அருளால் கிடைக்க வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.